மருமகளே, குழம்பு எதுவும் செஞ்சிட்டியா? இல்லைங்கத்த, என்ன குழம்பு வைக்கலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இங்கே பாரு மருமகளே, முரளி மீன் 200 தானா? 400 விற்பாங்க. அதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட முடியுமா? அதே 200 சொன்னேனே, வாங்கிட்டு ஒடியாந்துட்டேன். நல்லா கம்மன்னு குழம்பு வச்சு வறுத்து துண்டமா வறுத்தா சூப்பராக இருக்கும் மருமகளே. சரிங்கத்த. மருமகளே, மீன் குழம்பு மாதிரி வை, ரசம் மாதிரி வைக்காத. கொஞ்சம் புளி கூட போட்டு வச்சாதான் நல்லா சூப்பராக இருக்கும். சரியா? நான் வெளியில போயிட்டு இன்னும் கொஞ்சம் கதை இருக்கு, பேசிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள குழம்பெல்லாம் வச்சிரு. என்ன மருமகளே, அதுக்குள்ளேயும் குழம்புலாம் வச்சிட்டியா? பரவாயில்லையே, வர தேடிட்ட போல. ஆனா நீ குழம்பு வச்ச வாசமும் இல்ல, மீன் வறுத்தா 10 ஊருக்கு வருமே, வாசமே வரலையே. என்ன மருமகளே, குழம்பு நான் சொன்ன மாதிரி தானே வச்சேன், இல்லை எப்பவும் போல சாம்பார் மாதிரி வச்சிட்டியா? பார்த்தீங்களாத்த, நீங்கள் இப்படி ஏதாச்சும் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் குழம்பே வைக்கல. நீங்கள் வாங்கி கொடுத்தபடியே அப்படியே தான் இருக்குது. நீங்கள் போய் நீங்கள் சொன்ன மாதிரியே புளி கொஞ்சம் கூட ஊற்றி குழம்பு வச்சுட்டு வறுத்துருங்க. 4 ஊருக்கு மணக்க சாப்பிட்றதுக்கு மட்டும் என்னை கூப்பிடுங்க. சரிங்களாத்த?